திருவண்ணாமலையில் பரபரப்பான சாலை பகுதியில் கார் ஓட்டுநர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள கணேசபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் சீனிவாசன். இவர் சாரோன் பகுதியில் உள்ள திருக்கோவிலூர் சாலையில் மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டு செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சீனிவாசனை அருகே சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள், மோப்பநாய் ஆகியவற்றை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டும் இந்த கொலைக்கு முன்விரோதம் காரணமாக அல்லது வேறு ஏதாவது பின்னணி உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநகராட்சி அலுவலகம், மாவட்ட திமுக அலுவலகம் என எந்த நேரமும் பரபரப்பாக இருக்கும் சாலையில் நடைபெற்றுள்ள இந்த கொலை சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.